சண்டே செம்ம கடல் சீற்றமாக இருந்தது. அது காற்று அதிகமாக இருந்தனால யாரும் நைட்டில் போகல. காலையில் விடிங்கிறதுல 3 மணி 4 மணிக்கு போவோம், அந்த மாதிரி போகல. பட் அப்படியே ஒரு போட்டு வெடித்த பிறகும் கொஞ்சம் வெளிச்சம் வந்த பிறகும் போய் மீன் பிடிக்க போனாங்க 2 போட்டு. அதில் ஒரு போட்டு தான் இப்போ வந்துட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கடல் ரொம்ப சீற்றமாக இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு சாதாரணமாக தெரியும். ஆனால் போட்டு கிட்ட வர தான் தெரிய வரும் அந்த அலைகளோட பெரிய அலைகள்லாம் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக வந்தால் தான் சீக்கிரம் வர முடியும். அப்படி அலையில் பின்னாடி எதனா மாட்டிக்கிட்டோன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான் போட்டே கவுந்துடும், ஆளுங்களுக்கும் அடிபட்டுரும். அப்புறம் தொழிலுக்கு போனதே கஷ்டமாயிடும். அப்புறம் இன்னும் 2-3 நாள் தொழிலே பண்ண முடியாத நிலமெல்லாம் ஆகிடும். அந்த மாதிரிலாம் ஆகிடும். ரிஸ்க் எடுத்து தான் போயிருக்காங்க. வாங்க அந்த போட்டில் என்னென்ன மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம். கஷ்டப்பட்டு வாங்குறாங்க. போட்டு கரைக்கு ஏற்ற வந்து நிறுத்துகிற வரைக்கும் கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். இந்த போட்டில் என்ன மீன் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த டிராக்டரும் இல்லைனா எங்களால் டக்குன்னு எந்த இதுவும் போட்டு இழுக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்லாம் தோளில் வச்சு தான் இழுப்போம். 5 பேர் 6 பேர் வச்சு இழுப்போம். அங்கே மீனை காட்டுறேன் பாருங்கள். ஒன்றுமே இல்லை. மீன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வரிப்பாறை, ஒரு காணாங்கத்தை, ஒரு சங்கரா தான் இருக்குது. அதில் இவ்வளோ கஷ்டப்பட்ட போயும் இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. தேங்க்யூ.